Hi friends, welcome to Tech Tamil channel. ஸோ இன்னைக்கு நம்ம Copilot virtual agent எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் அந்த Copilot prompting techniques எப்படி வந்து நம்ம அந்த ப்ராம்ப்டிங் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை Copilot மூலிமா வாங்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு ப்ரீஃப் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ மேலே பிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் Copilot கிட்ட இருந்து எப்படி ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறதோ ஒரு ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறதோ எப்படி பண்ணலாம் அப்படின்ற பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த Copilot வர்ச்சுவல் ஏஜென்ட்னா என்ன, அதை எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் ஸோ Copilot வர்ச்சுவல் ஏஜென்ட் அப்படின்றது வந்து இட்ஸ் சிம்லர் டு அ சேட் போட். ஸோ நம்ம வந்து நிறைய ஒரு இதை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பேங்கிங் ரிலேட்டட் கம்பெனிஸில் அவங்களோட வெப்சைட்ஸில் பார்த்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ஒரு சின்ன ஒரு சேட் போட் மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைப் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அப்படின்றத அதை நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் அது வந்து ஒரு சர்டன் ஸ்டெப்ஸ் வரையும் எடுத்துகிட்டு போகும் இல்லைங்களா. ஸோ அதோட அந்த சேட்போட் தான் வந்து நம்ம Copilot வர்ச்சுவல் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அந்த வர்ச்சுவல் ஏஜென்ட்டை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்க்ராட்ச்ல இருந்து எப்படி நம்மளே கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் 365 போர்ட்டல், அதாவது portal.office.com போனீங்கன்னா இந்த பர்டிகுலர் பேஜ் பார்க்கலாம். அண்ட் இந்த Copilot ஃபீச்சர்ஸை வந்து மைக்ரோசாஃப்ட் ரொம்பவே புஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட அந்த டிஃபால்ட் போர்ட்டல் பேஜ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜென்ட்ஸில் வந்து ஆல் ஏஜென்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஏஜென்ட் ஸ்டோர் அப்படின்றது ஒன்று ஓப்பன் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் மாதிரியே சொல்லலாம். பட் இந்த ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஏஐ ரிலேட்டட் ஏஜென்ட்ஸ் அதை வந்து ஒரு ரெடிமேடாக பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். நீங்கள் பில்ட் பை மைக்ரோசாஃப்ட். ஸோ மைக்ரோசாஃப்ட் என்னெல்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராம்ப்ட் கோச், ரைட்டிங் கோச், ஐடியா கோச், கெரியர் கோச், இந்த மாதிரி வந்து நிறைய கோச்சிங் ரிலேட்டட் ஏஜென்ட்ஸை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வந்து நிறைய பார்ட்னர்ஷிப்ஸும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயரா கிளவுட், கான்ஃப்ளூயன்ஸ் கிளவுட், சர்வீஸ் டெஸ்க் ப்ளஸ் கிளவுட், லேர்ன் M365 or லேர்ன் 365, monday.com. அண்ட் இதில் நீங்கள் see more அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இதுலேயும் நீங்கள் வந்து நிறைய ரெடிமேட் ஏஜென்ட்ஸை பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ரெடிமேட் ஏஜென்ட்ஸை வந்து ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஐடியா கோச் அப்படின்ற அந்த ஒரு வர்ச்சுவல் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் ஆயிருச்சு. ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் பண்ணி அதில் என்ன விஷயங்கள் வேணுமோ கேட்கலாம். அண்ட் அந்த ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸை தான் நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் எடுத்தேன். ஸோ உங்களுக்கு வந்து இட் வில் பி அ குட் ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்கள் அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக நீங்கள் நிறைய விஷயங்கள் ப்ராம்ப்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இங்கே கீழேயே பார்த்தீங்கன்னா சஜஸ்டட் ப்ராம்ப்ட்ஸ் உங்களுக்கு வந்தது. ஐ வாண்ட் டு கெட் பெட்டர் ஐடியா அட் ஐடியா ஜென்ரேஷன், ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை ஃபெசிலிட்டேஷன் ஸ்கில்ஸ், ஐ வாண்ட் டு க்ரோ இன் ஜென்ரல்ஸ், இந்த மாதிரி சில சஜஸ்டட் ப்ராம்ப்ட்ஸ் வருது. ஸோ இதுலேயே வந்து லெட்ஸ் டேக் ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை ஃபெசிலிட்டேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு போட்டோன்னா ஓகே கிரேட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ரெடிமேட் பில்ட் ஏஜென்ட். அண்ட் உங்களோட கரண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு இந்த ஏஜென்ட் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஏஜென்ட்டை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஆன்போர்டிங் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஏஜென்ட் க்ரியேட் பண்ணேன். ஸோ மெயின்லி ஸ்டூடெண்ட் ஆன்போர்டிங்காக யூஸ் பண்ணுற ஏஜென்ட். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு ஏஜென்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு பின் பண்ணலாம். பின் பண்ணிட்டீங்கன்னா அந்த உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ஏஜென்ட் அப்படின்றது டிஸ்பிளேல இருக்கும். அண்ட் இந்த ஏஜென்ட்டை வந்து நீங்கள் உங்கள் ஆர்கனைசேஷனில் ப்ராட்காஸ்ட் பண்ணலாம். இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் டீமுக்கு மட்டும் நான் வந்து இந்த ஏஜென்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரெடிமேட் பில்ட் ஏஜென்ட்ஸ். நான் இதை பற்றி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போது ஒரு கஸ்டமைஸ்டு வர்ச்சுவல் ஏஜென்ட்டை ஒரு ஸ்க்ராட்ச்ல இருந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எதர் இங்கே வந்து கிரியேட் ஏஜென்ட் அப்படின்றத கிளிக் பண்ணலாம், ஆர் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த Copilot ஸ்டுடியோவில் போயிட்டு நம்ம ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணலாம். ஸோ எப்படி நம்ம Copilot ஸ்டுடியோவில் போய் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஜஸ்ட் நீங்கள் இன்னொரு டேப் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு Copilot Studio .microsoft.com அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாகவே அந்த Copilot ஸ்டுடியோன்றது உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் நான் இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த இன்பில்ட் ஏஜென்ட்ஸ் பற்றி சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி நீங்கள் இதுலேயும் நிறைய ஏஜென்ட்ஸு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் டேக் இப்போது நீங்கள் வந்து உங்களோட என்விரான்மெண்ட் ரிக்குவயர்மெண்ட்டும் வந்து இதில் ஏதாவது மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால்
நீங்க இந்த ஏதாவது ஒரு ஏஜென்ட்ஸை எடுத்து அதுல இருந்து நீங்க கஸ்டமைஸும் பண்ணலாம். இல்ல நான் வந்து ஒரு ஸ்க்ராட்ச்ல இருந்து நான் ஒரு ஏஜென்ட்டை கிரியேட் பண்ண போறேன். கம்ப்ளீட்லி வந்து எண்ட் டு எண்ட் என்னோட கண்ட்ரோல்ல நான் என்ன டேட்டா கொடுக்குறனோ அதை மட்டும்தான் அது எடுக்கணும். அது மட்டும்தான் அதுக்குள்ள தான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னால் நீங்க ஒரு நியூ ஏஜென்ட் அப்படின்றத கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஒரு என்டர்பிரைஸ் லெவலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கஸ்டமைஸ்ட் ஏஜென்ட்ஸை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஸோ தட் நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே இருந்து மட்டும்தான் அது ஆன்சர் கொடுக்கணும். அண்ட் ஒரு செக்யூரிட்டி சைட் ஆஃப் திங்ஸ்லையும் வந்து ரொம்பவே வந்து இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஒரு ரெஸ்பான்சிபிள் ஏஐயாக கொண்டு போகிறது அப்படின்றத பார்க்குறாங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் டேக் இப்போ நம்ம வந்து ஒரு நியூ ஏஜென்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து நியூ ஏஜென்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பில்டிங் யோர் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் வருது. ஸோ இப்போ இதில் வந்து hello, I'm here to help you build an agent so you can get more done. You can say something like provide best practices. ஸோ நீங்கள் நான் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன மாதிரி கிரியேட் பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குது. ஸோ நானா சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐம் சேயிங் I am going to create an agent assistant for my ice cream shop. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து சொல்கிறேன், ஓகே நான் வந்து ஒரு ஏஜென்ட் அசிஸ்டன்ட் என்னோட ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் லெட்ஸ் டேக் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கோபைலட்டில் இன்னொரு இது வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து your agent assistant for the ice cream shop is now set up to help with customer questions, order support, staff assistance. Next, let's choose a name for your agent அப்படின்னு கேட்குது. ஸோ உங்களோட அந்த அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஒரு நேம் கொடுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம வந்து we will go with ice cream assistant அப்படின்றதே கொடுத்து என்ட்ரு கொடுப்போம். ஸோ கொடுத்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஏஜென்ட் பேரானது ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகுது. ஸோ எப்பயுமே வந்து அந்த ஏஜென்ட் பேரை ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஏஜென்ட்டில் நம்ம வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்றத ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா the agent's name has been set to ice cream assistant. Now let's refine what your agent will do for your ice cream shop அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளே கம்ப்ளீட்டாக ஒரு கஸ்டமைசபிள் ஏஜென்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதுதான் நம்ம ரிக்குவயர்மெண்ட். நம்ம வந்து இது கொடுக்குற அந்த ப்ராம்ப்ட் இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு டிஃபால்ட் இன்ஃபர்மேஷன்ஸை எடுக்க போகிறது இல்லை. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெட்ஸ் டேக் இப்போ டிஸ்கிரைப் செக்ஷனில் இருந்து இந்த கன்ஃபிகர் அப்படின்ற செக்ஷனை கிளிக் பண்ணுறோம். கன்ஃபிகர் செக்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் அசிஸ்டன்ட் அப்படின்றது கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் இங்கேயே வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஐகானையும் ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் ரிலேட்டட் ஏஜென்ட் இல்லையா, அப்போது நீங்கள் வந்து ஒரு ஐஸ்கிரீம் பிக்சரையே வந்து நீங்கள் இங்கே ஒரு ஐகானாக அப்லோட் பண்ணலாம். ஓகே, அப்லோட் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா உங்கள் ஏஜென்ட் வந்து அந்த ஐஸ்கிரீம் பிக்சரோட விசிபிளாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஏஜென்ட் என்ன மாதிரியோ அந்த மாதிரி ரிலேட்டட் பிக்சர்ஸை உங்கள் ஆர்கனைசேஷனில் அப்லோட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸோட இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜென்ட் அசிஸ்டன்ட் டிசைன் டு ஹெல்ப் வித் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரன்னிங் அண்ட் சப்போர்ட்டிங். ஸோ அதுவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன சொல்லுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஏஜென்ட் அசிஸ்டண்ட்டாக வந்து an ஐஸ்கிரீம் ஷாப் இன்க்ளூடிங் கஸ்டமர் கொஸ்டின்ஸ், ஆர்டர் சப்போர்ட் எல்லாமே வந்து ஐ கேன் கிவ் அப்படின்னு சொல்லி அதுவே டிஃபால்ட்டாக கன்ஃபிகர் ஆகுது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து இது எல்லாமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் ஏஐ அப்படின்னும் போது இதோட ஆல்ரெடி வந்து இது எப்படி பில்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ஃப்ரெண்ட்லி நாலேஜபிள் அசிஸ்டன்ஸாக தான் வந்து இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் ஏதாவது ஒரு இன்அப்ரோப்ரியேட் சென்டென்சஸ் ஒரு இன்அப்ரோப்ரியேட் வேல நம்ம ஏதாவது பிங் பண்ணமோ போஸ்ட் பண்ணாலோ இது வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்சிபிள் ஏஐ தான் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் கோபைலட் ஸ்டுடியோவில் நமக்கு தராங்க. ஸோ தட் வி கேன் பில்ட் ஃப்ரம் த ஸ்க்ராச். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டாப்பிக்கு ஏற்ற மாதிரி அதுவே வந்து என்ன சொல்லுது, டு கஸ்டமர்ஸ் அபவுட் ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ஸ், டாப்பிங்ஸ், மெனு ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறது, ஸ்டோர் ஹவர்ஸ், இந்த மாதிரி நிறைய டிஃபால்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து நாலேஜ். ஸோ நாலேஜ் அப்படின்னும் பொழுது நம்ம இந்த கோபைலட் ஏஜென்ட்டுக்கு எங்கேருந்து நாலேஜ் கொடுக்க போகிறோம், நம்ம வந்து டைரெக்டாக ஒரு இன்டர்நெட் வெப்சைட் ஒரு டைரெக்டாக இன்டர்நெட்ல இருந்து நீ தேவையான இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்க போகிறோமா, இல்லை நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு
ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிட்டு இந்த கண்டென்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் எனக்கு ஃபெச் பண்ணி அதுல இருந்து மட்டும் எனக்கு ஏஜென்ட்டை கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்க போறோமா அப்படின்றது தான் கேக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஷேர் பாயிண்ட்ல இருந்து ஒரு டாக்குமெண்ட்டை இதில் நாலேஜாக கொடுக்க போகிறோம். ஸோ தட் அந்த டாக்குமெண்ட்ல என்ன விஷயங்கள் இருக்கோ அதை மட்டும் தான் இந்த ஏஜென்ட் வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஐம் கிளிக்கிங் ஆன் ஆட் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாலேஜை என்னென்ன வேலை நீங்கள் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் கேட்குது. பட் இதில் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் விசிபிலிட்டி இல்லை. இது ஏன் விசிபிலிட்டி இல்லை அப்படின்னா, நம்ம இன்னும் ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணல. நம்ம இன்னுமே அந்த ப்ரிப்பரேஷன் ஃபேஸ்லேயே தான் இருக்கிறோம். பட் ப்ரிப்பரேஷன் ஃபேஸ்லேயே நம்ம வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் நான் பண்ணுறதுக்காக அந்த கன்ஃபிகரேஷன் செக்டார் போனேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஹிடனாக இருக்குது. அண்ட் இதுலேயே இன்ஃபர்மேஷன் கிளியராகவே கொடுத்துருக்கு. யூ கேன் ஆக்சஸ் தீஸ் ஆஃப்டர் யூ ஹேவ் ஃபினிஷ்ட் கிரியேட்டிங் யோர் ஏஜென்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் கேன்சல் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு நேமை வச்சு ஒரு ஏஜென்ட் கிரியேட் ஆகும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன கஸ்டமைசேஷன் நம்ம பண்ணலாமோ அதை நம்ம வந்து உள்ளே போயிட்டு we can modify. ஓகே, ஸோ நான் இப்போ வந்து கிளிக் ஆன் கிரியேட் அப்படின்றத கொடுக்குறேன். கிரியேட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட்டிங் திங்ஸ் ரெடி. ஸோ ஏஜென்ட் ஆனது உங்களுக்கு இப்போது ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் அசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம ஏஜென்ட் பேரை கொடுத்தோம். ஸோ அந்த பேராகப்பட்டது மேலே விசிபிள் ஆயிருச்சு. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது லோகோ ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பிக்சரும் வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகும். அண்ட் இதில் கண்டென்ட்ஸ் அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம். இட்ஸ் டேக்கிங் சம் டைம். ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து இந்த வெப் ஆப் மூலயமா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இந்த டெமோ செஷனே வந்து உங்களுக்கு அதில் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால கொஞ்சம் உங்களுக்கு லேக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரியேட் ஆகுது. க்ரியேட் ஆகிட்டு இதிலே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நீங்கள் பார்க்குறது வந்து டெஸ்ட் யோர் ஏஜென்ட். ஸோ வென்எவர் நீங்கள் வந்து ஒரு ஏஜென்ட்டை இந்த மாதிரி பில்ட் பண்ணும்போது சைட் பை சைடு டெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ தட் உங்களுக்கு நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க, என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்ற அந்த எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் அதில் ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் நீங்கள் தென் அண்ட் தேர் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளோவை பில்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து இட்ஸ் சம்திங் சிமிலர் டு பவர் ஆட்டோமேட் ஃப்ளோ. நீங்கள் வந்து ஒரு பவர் ஆட்டோமேட் ஒர்க் ஃப்ளோ அந்த மாதிரி ஒரு ஆட்டோமேஷன் இதில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஃப்ளோ க்ரியேட் பண்ணுவோம். பட் அந்த ஃப்ளோ க்ரியேட் பண்ணும்போதே பேரலாக நம்ம டெஸ்ட் பண்ணி ஒரு ஃப்ளோவும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம். கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான் இந்த வர்ச்சுவல் ஏஜென்ட் பில்ட் பண்ணுறதும். ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து இந்த டெமோலையும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்ட் ஆனது கம்ப்ளீட்டாக க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போது நான் சொன்ன மாதிரி நாலேஜ் அப்படின்றது ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ஆட் நாலேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஃபைல் ஏதாவது ஃபைல் இருந்து அப்லோட் பண்ண சொல்லுது. இல்லை ஒன் டிரைவ்லேருந்து டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு பப்ளிக் வெப்சைட்டில் இருந்து கிளிக் பண்ணணுன்னாலும் கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த சினாரியோவில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஷேர் பாயிண்ட்டில் நான் ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் எனக்கு இந்த கோபைலட் ஏஜென்ட் ஆனது ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஷேர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஷேர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதோட யூஆர்எல் ஃபைல் ஆர் ஃபோல்டர் நேம் அப்படின்றது கேட்குது. ஸோ ஆல்ரெடி வந்து நான் இதை ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் இட்ஸ் பார்ட் ஆஃப் ப்ரீ ரிக்வசிட். ஸோ நீங்களும் வந்து ஒரு ஷேர் பாயிண்ட் வந்து டேட்டா ஃபெச் பண்ணுறீங்க அப்படின்னா பக்காவாக அந்த டேட்டாஸை க்ரியேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும். அண்ட் இதை வந்து ஒரு சர்டன் மெம்பர்ஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு அந்த பெர்மிஷன் அந்த ஷேர் பாயிண்டில் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போது இதுதான் அந்த டாக்குமெண்ட். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டாக்குமெண்ட்டை ஓட லிங்க்கை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை நான் இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து எரர் சொல்லுது. ஸோ we can do different methods. ஓகே, ஸோ இதுலேயே வந்து ப்ரௌஸ் ஐட்டம்ஸ் போயிட்டு நான் இங்கேருந்து அந்த டாக்குமெண்ட்டை எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் நான் க்ரியேட் பண்ண டாக்குமெண்ட் அண்ட் அதோட செலெக்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஏஜென்ட் கைட் அப்படின்னு நான் ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்கேன். என்னோட ஏஜென்ட் வந்து இந்த டாக்குமெண்ட்டை தான் சோர்ஸாக எடுத்து நான் எந்த ரெஸ்பான்ஸ் கேட்டாலும் அது இந்த டாக்குமெண்ட்ல இருந்து தான் இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணி கொடுக்கணும். ஓகே, ஸோ ஆட் டு ஏஜென்ட் அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நான் நாலேஜாக ஃபீட் பண்ணுறேன். ஸோ நாலேஜாக ஃபீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இதோட இன்னொரு காப்பி
வந்து டேட்டாவர்ஸில் சேவ் ஆகுது. ஸோ ஷேர் பாயிண்ட்ல மட்டும் இல்லை, ஒரு ஏஜென்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணும்போது அந்த ஏஜென்ட்டோட டேட்டா வந்து டேட்டாவர்ஸ் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் டேட்டா பேஸ்லையும் உங்களோட ஸ்டப்ஸ் ஆர் உங்களோட கண்டென்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகுது. ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இது வந்து அப்லோட் ஆகட்டும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம மேற்கொண்டு வீடியோஸை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஓவர்வியூ டேப்ல இருக்கோம், விச் இஸ் த ஐஸ்கிரீம் அசிஸ்டன்ட் அப்படின்ற அந்த நம்ம கிரியேட் பண்ண அந்த அசிஸ்டன்ட் ஏஜென்ட்டோட பேரை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இதுலேயே வந்து யூ கேன் ஆட் யுவர் லோகோ. உங்களுக்கு ஏதாவது ஒரு லோகோ இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணலாம் அந்த ஏஜென்ட்டுக்கு. அண்ட் இதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ரேஷன். யூஸ் ஜென்ரேட்டிவ் ஏஐ டு டிட்டர்மைன் ஹவு பெஸ்ட் டு ரெஸ்பாண்ட் டு யூசர்ஸ் அண்ட் ஈவென்ட். ஸோ இது வந்து எப்பயுமே எனேபிளில் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ அந்த ரெஸ்பான்ஸ் மாடல் ஃபங்க்ஷனாலிட்டியை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ஸோ அதர் தென் தட் இதோட டிஃபால்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த நாலேஜில் வந்து இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை இம்போர்ட் பண்ணியிருக்கோம் ஷேர் பாயிண்ட்லேருந்து. ஸோ அதில் தான் இன்ஃபர்மேஷன் எடுக்க போகுது. அண்ட் இந்த வெப் சர்ச் மட்டும் நம்ம டிசேபிள் பண்ணுறோம், ஏன்னா இது வந்து பப்ளிக் வெப்சைட்ஸ்லேருந்து சர்ச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்மளோட ரிக்குவயர்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாகவே இந்த ஏஜென்ட் வந்து நம்ம என்ன டாக்குமெண்ட் கொடுக்குறோமோ அது மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்றத நம்ம ரிக்குவயர்மெண்ட். ஸோ நம்ம இதை வந்து டிசேபிள் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் இது பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து we are going into suggested prompts அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாகவே சில இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. பட் நம்ம இதை எதையும் இப்போதைக்கு பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஓவர்வியூவில் இந்த சேஞ்சஸை உண்டு பண்ணிட்டோம் இல்லைங்களா. ஸோ ஓவர்வியூவில் இது பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நாலேஜ் போகிறோம். ஓகே, நாலேஜ் போயிட்டு நாலேஜில் நம்ம என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஓகே, நான் இப்போது இதுதான் வந்து நம்மளோட சோர்ஸ். நெக்ஸ்ட்டு நான் வந்து டூல்ஸில் நீங்கள் ஏதாவது அடிஷ்னல் டூல்ஸ் வேணும் இல்லை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஏஜென்ட்டுக்கு ஆட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நம்ம டெமோ என்விரான்மெண்ட்டில் நம்ம எந்த ஒரு அடிஷ்னல் டூல் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி நீங்கள் ஒரு 2 ஏஜென்ட்டையும் சேர்த்து ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ஒர்க் பண்ண வைக்கலாம். லெட்ஸ் டேக் நீங்கள் வேறு ஒரு ஏஜென்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க வேறு ஒரு ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு. பட் அந்த ஏஜென்ட்டும் இந்த ஏஜென்ட்டும் சேர்ந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வேற ஒரு ஏஜென்ட்டையும் ஆட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ். நம்ம இந்த டாபிக்ஸ்குள்ளே தான் நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டிஃபால்ட்டாகவே வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிஸ்டம் ரிலேட்டட் டாபிக்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் நீங்கள் என்னென்ன கான்வர்சேஷன் ப்ராம்ப்ட் பண்ணுறீங்களோ அந்த கான்வர்சேஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கறதுக்கு. ஸோ விச் மீன்ஸ் லெட்ஸ் டேக் இப்போ நான் வந்து இதில் பிங்க் பண்ணுறேன். ஓகே, ஐ நீட் அ ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி பிங்க் பண்ணுறேன்னும் போது இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வந்து ஒரு ஷேர் பாயிண்டில் கனெக்ட் பண்ண சொல்லுது. காரணம் ஏன்னா நான் வந்து ஷேர் பாயிண்ட்டை தான் ஒரு நாலேஜாக அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஷேர் பாயிண்ட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷேர் பாயிண்ட்டில் எனக்கு கனெக்டிவிட்டி கொடு அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ண கேட்குது. ஓகே, ஸோ நம்ம இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போதைக்கு வி வில் கேன்சல் திஸ். ஓகே, இதை கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு எங்கே இருந்தோ அதால் இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியல. காரணம் ஏன்னா நம்ம அந்த பப்ளிக் வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஜென்ரேட்டிவ் ஏஐ இதெல்லாம் டிசேபிள் பண்ண தொட்டு அதுக்கு வேறு எந்த வே ஆஃப் மீடியம்லையும் போயிட்டு இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ண முடியல. ஸோ திஸ் லைக் வி ஆர் லாக்கிங் இட். ஓகே, ஸோ இப்போது இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு ஏஐ அப்படின்னும் பொழுது நம்ம ஃபஸ்ட்டு ஆட் அ டாபிக் அப்படின்றது போகிறோம் ஃப்ரம் பிளாங்க். ஸோ இப்போ நம்ம ஒரு பிளாங்காக ஒரு ஸ்க்ராட்சில் இருந்து இந்த ஏஐயை கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் டேக் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ட்ரிகர் பண்ணுறோம். ஆஸ்க் அ கொஸ்டின் போட்டுட்டு அடுத்தது வந்து ஹவு வுட் யூ லைக் டு டேக் திஸ் ஆர்டர். வாட் வுட் யூ லைக் டு ஆர்டர் டுடே? ஹவு வுட் யூ லைக் டு டேக் திஸ் ஐஸ்கிரீம் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸில் வந்து we will say dine in, இன்னொரு ஆப்ஷனில் டெலிவரி. நீங்கள் வந்து டைன் இன் பண்ண போகிறீங்களா இல்லை நாங்கள் டெலிவரி பண்ணணுமா அப்படின்ற ஒரு 2 ஆப்ஷனை போடுறோம். ஓகே, 2 ஆப்ஷனை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், we are saving this. இப்போ சேவ் பண்ணும்போது இந்த டாபிக்கு ஒரு நேம் கேட்குது. ஸோ இதை வந்து we will say ஐஸ்கிரீம் அசிஸ்ட்
அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே போனீங்கன்னா இந்த மெசேஜ் அப்படின்றது இருக்குங்களா, ஸோ இங்கே வந்து நம்ம இதை கிளிக் பண்ணுறோம். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஹலோ ஐ ஆம் நம்மளோட அந்த கொடுத்த இது இருக்குது. அண்ட் இதில் வந்து நான் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அதுதான் இங்கே ஹைலைட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஹலோ ஐ ஆம் அ வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் அண்ட் நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு delete ஆல் திஸ் திங்ஸ். ஏன்னா இது நமக்கு தேவையில்லை, இது ரொம்ப ஜென்ரேட்டிவ் ஏஐயாக இருக்குது. நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு தேவையான சென்டென்ஸை கொடுக்க போகிறோம். ஸோ ஐ ஆம் ஹியர் டு டேக் யோர் ஐஸ்கிரீம் ஆர்டர் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு வாட் வுட் யூ லைக் டு ஆர்டர் ஃபார் டுடே அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் கேட்குறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த சேஞ்சஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நான் இதை வந்து சேஞ்சஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் திரும்பி இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் டேக் ஐம் ரிஃப்ரெஷிங் திஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ ஐ ஆம் ஐஸ்கிரீம் அசிஸ்டன்ட் வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஐ ஆம் ஹியர் டு டேக் யுவர் ஐஸ்கிரீம் ஆர்டர் வாட் யூ லைக் டு ஆர்டர் ஃபார் டுடே. ஸோ நம்ம என்ன கான்வர்சேஷன் கொடுத்தோமோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பீஸ் டன் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா அடுத்தது we are going back to the topic and ice cream assistant அப்படின்றதுக்கு போகிறோம். போயிட்டு டாபிக்ஸ் அண்ட் டாபிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த பர்டிகுலர் டாபிக் வந்து ஐஸ்கிரீம் அசிஸ்டன்ட் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஏஜென்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் ஆனதுக்கப்புறம் கேட்குது, அதாவது இந்த ஏஜென்ட் வந்து டிஸ்கிரைப் வாட் த டாபிக் டஸ், இந்த டாபிக் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம வந்து we will say need to order an ice cream, want an ice cream. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஜென்ரல் ப்ராம்ப்ட் அதுக்கு கொடுக்குறோம் which ஸோ அப்போ அது வந்து it uses the generative AI. ஓகே, அந்த கேப்பபிலிட்டியை யூஸ் பண்ணி it will try to understand. ஓகே, ஸோ இப்போ வந்து we are saving it. ஸோ இதில் வந்து மெசேஜ் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஐஸ்கிரீம் அசிஸ்டன்ட் ஏஜென்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் அப்படின்றது ஒன்று டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் how do you like to take this ice cream agent அப்படின்னு சொல்லியும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. பட் மேபி நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஐஸ்கிரீம் ஏஜென்ட் அப்படின்றது தெரியும் இல்லையா, ஸோ அதனால மேபி we will delete this one. இதை delete பண்ணிடுவோம். delete பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா how would you like to take this ice cream order அப்படின்றது மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக வருது. ஓகே, ஸோ இப்போ நான் இதை வந்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் திரும்பியும் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த ஏஜென்ட் வந்து வந்த உடனே கேட்குது ஹலோ ஐம் ஐஸ்கிரீம் அசிஸ்டன்ட் வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஐம் ஹியர் டு டேக் யுவர் ஐஸ்கிரீம் ஆர்டர் வாட் யூ லைக் டு ஆர்டர் ஃபார் டுடே அப்படின்னு கேட்குது. நம்ம வந்து ஜென்ரலாக எஸ் நீட் அன் ஐஸ்கிரீம் ஸோ நீட் அன் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸோ இது வந்து நம்ம பில் பண்ணுறோம் இல்லையா, அதனால நமக்கு இந்த விசிபிலிட்டி இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குது பாருங்க, ஹவு வுட் யூ லைக் டு டேக் திஸ் ஐஸ்கிரீம் ஆர்டர் டைன் இன் ஆர் டெலிவரி. ஸோ நம்ம என்ன ஆப்ஷன் வந்து இந்த ஐஸ்கிரீம் டாப்பிக்கில் கொடுத்துருந்தோமோ அந்த ஆப்ஷனை வந்து கரெக்டாக இட்ஸ் ரிக்வெஸ்டிங். ஸோ இதுதான் வந்து அடுத்த ஸ்டெப் நம்ம பில் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் டு டாபிக்ஸில் போனோம்னா நம்ம கிரியேட் பண்ண டாபிக்குள்ளே போவோம். இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போது 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ ஒன்று வந்து டைன் இன், இன்னொன்று வந்து கீ டேக் அவே. ஓகே, ஸோ டைன் இன் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு புது கண்டிஷனை ஆட் பண்ணுறோம் ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு we are asking what time you like to reserve a table. ஸோ நீங்கள் டைன் இன் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த டைம் வந்து உங்களுக்கு டேபிள் ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ப்ராம்ப்ட் பண்ணுறோம். ப்ராம்ப்ட் பண்ணிவிட்டு இதோட ஐடென்டிட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது we are going to date and time. ஸோ எந்த டேட்டு எந்த டைம் அப்படின்றது கேட்குறோம். அண்ட் இது ஒரு வேரியபிள். ஸோ நீங்கள் இந்த வேரியபிளை சேவும் பண்ணலாம் மேபி உங்களோட ஃபியூச்சர் யூஸுக்கு. அண்ட் இதை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேரியபிள் நேம் அப்படின்றது கிரியேட் ஆகும். ஸோ இதில் வந்து ரிசர்வ் டேபிள் அப்படின்னு சொல்லி அந்த வேரியபிள் நேமை நீங்கள் சேவும் பண்ணலாம். ஸோ தட் இந்த ஃபியூச்சர் நீங்கள் வந்து எந்த வேரியபிள் என்ன ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுது அப்படின்னா டக்குன்னு நீங்கள் வந்து அந்த வேரியபிள் நேமை வச்சு யூ கேன் ஐடென்டிஃபை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு கண்டிஷன் இருக்கு இல்லையா? இப்போ இது டெலிவரி அப்படின்னா டெலிவரிக்கு என்ன பண்ணுவோம்? we will again prompt ask a question. நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அடுத்தது. ஸோ இந்த கொஸ்டின்ல we will ask which address would you like to deliver அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். அதாவது எந்த அட்ரஸ்ல உங்களுக்கு அந்த ஐஸ்கிரீம் வேணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம அந்த ஐடென்டிஃபையை வந்து கொஞ்சம் மாற்றி கொடுக்குறோம். ஸோ we will click on that identity அண்ட் இதில் வந்து யூசர்ஸ் என்டையர் ரெஸ்பான்ஸ் அப்படின்றத கொடுக்குறோம். ஸோ யூசர் என்ன ரெஸ்பான்ஸ் அதில் டைப் பண்ணுறாரோ அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம அடுத்த ஸ்டெப் ஆஃப் இதை கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த ஏஜென்ட்ஸை பில்ட் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் சேவ் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் இந்த டாபிக்ஸை வந்து சேவ் பண்ணதுக்கப்புறம் தென் யூ கேன் அகெயின் கிளிக் ஆன் டெஸ்ட். ஓகே, ஸோ திரும்பி வந்து இந்த டெஸ்ட் அப்படின்றத ரன் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் யுவர் ஏஜென்ட் அப்படின்றது திரும்பி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹலோ ஐம் ஐஸ்கிரீம் அசிஸ்டன்ட் வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் வாட் யூ லைக் டு ஆர்டர் ஃபார் டுடே அப்படின்னும் போது நீட் அண்ட் ஆர் வாண்ட் அன் ஐஸ்கிரீம். சி இதில் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் நேம் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஐஸ்கிரீம்னு கொடுத்தீங்கன்னா கூட இட் வில் அண்டர்ஸ்டாண்ட் பேஸ்ட் ஆன் த கீவேர்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஐஸ்கிரீம் அப்படின்னு கொடுத்த உடனே இட்ஸ் நவ் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஹவு வுட் யூ லைக் டு டேக் திஸ் ஐஸ்கிரீம் ஆர்டர் அப்படின்னு கேட்குது. டைனின்னா டெலிவரியா நம்ம அந்த ஆப்ஷன் கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் வந்து லெட்ஸ் டேக் டைன் இன் அப்படின்றத சூஸ் பண்ணுறேன். டைன் இன் சூஸ் பண்ண உடனே வாட் டைம் யூ லைக் டு ரிசர்வ் அ டேபிள். ஸோ நம்ம அங்கே என்ன கொஸ்டின் கேட்டோமோ அதே கொஸ்டின் இங்கே கரெக்டாக கேட்குது பாருங்க. வாட் டைம் யூ லைக் டு ரிசர்வ் அ டேபிள். ஸோ நம்ம வந்து இப்போ டைம் வந்து ஒரு 10 AM அப்படின்னு கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா இட் வில் கோ டு த நெக்ஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா யோர் டேபிள் இஸ் ரிசர்வ் ஃபார் 10 AM என்ஜாய் யுவர் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லுது. ஓகே, இப்போ நான் வந்து இதையே கொஞ்சம் வேற மாதிரியும் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ டெஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸ் டேக் நான் வந்து ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஐஸ்கிரீம் சொன்னதுக்கப்புறம் டெலிவரி அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ விச் அட்ரஸ் வுட் யூ லைக் டு டெலிவர் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் வந்து ஏதோ ஒரு அட்ரஸ் வந்து டைப் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ ஐ கேன் சே 45 கங்கா ஸ்ட்ரீட் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த அட்ரஸை வந்து இட் வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். கிரேட், யுவர் ஐஸ்கிரீம் வில் பி டெலிவர்ட் டு திஸ் பர்டிகுலர் அட்ரஸ். இஸ் தேர் எனிதிங் எல்ஸ் யூ லைக் டு ஆட் ஃபார் யுவர் ஆர்டர். ஸோ அந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ மூலிமா நம்ம கொடுக்குற டாபிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு லாஜிக்கலாக இட்ஸ் ஸ்டார்டிங் டு ஒர்க். ஸோ இந்த மாதிரி தான் வந்து யூ ஹாவ் டு ஸ்டார்ட் பில்டிங் யுவர் கஸ்டம் ஏஜென்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பில்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ அந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஏற்றது போல் உங்களோட ஏஜென்ட்டும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ நம்ம இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக எப்படி வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணி இந்த ஏஜென்ட்டை ப்ராம்ப்ட் பண்ண வைக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் அந்த இன்ஃபர்மேஷன் நான் இன்னும் கிளியராக போட போகிறேன். ஸோ மறக்காமல் அடுத்த வீடியோவை பாருங்கள். ஓகே.